இல்ல நான் நிமிஷா கிட்ட ரொம்ப வேந்து கேட்டது வந்து எனக்கு அவங்களோட அந்த இந்த படம் நயா டூ அது பார்த்து நான் உங்ககிட்ட கேட்டேன் எதுக்காக இந்த படம் செலக்ட் பண்ணீங்க, என்ன ரீசன் அண்ட் ஹவு டு யூ அப்ரோச் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிமிஷாவை பொறுத்த வரைக்கும் சார் டே ஒன்னே அந்த ஐஸ் பிரேக் ஆயிடுச்சு எனக்கும் நிமிஷாக்குள்ள. ஸோ டே ஒன்லேருந்தே நானும் நிமிஷா வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். ஸோ எனக்கு எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தது கிரியேட்டிவாக பேசுறதுக்கும் சரி. அண்ட் ஷீ இஸ் அ வெரி வெரி கிரியேட்டிவ்லி ரிச் கேர்ள். ஸோ உட்காந்து நம்ம கிரியேட்டிவாக பேசும்போது ஹவு டிட் யூ அப்ரோச் திஸ் கேரக்டர் அப்படின்னு பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது தட் அவங்களுக்கு வந்துட்டு அந்த கேரக்டர் அப்ரோச் இல்லை அந்த டெக்ஸ்ட் புக்காக ஒன்று சொல்லுவாங்க இல்லை சார், ஒரு கேரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும், இல்லை ஒரு ஆஸ் அன் ஆக்டர் நான் வந்துட்டு இந்த ஒரு ஹோம் ஒர்க் பண்ணுறேன் வந்து இந்த சீனை நடிக்கிறதுக்கு அப்படி அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நெல்சன் சார் நிற்கிறாரு, நான் நிமிஷா இப்படி நின்றுட்டு இருக்கோம், அவர் நெல்சன் சார் சீன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நிமிஷா வந்து ஐ கான்டாக்டும் இருக்காது, கீழே பார்த்துட்டு இப்படி 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 தலையாட்டிட்டு இருப்பாங்க, பட் எல்லாமே லிசன் பண்ணிப்பாங்க. எல்லாமே முடிச்சுட்டு என்னை பார்த்து இப்படியே சிரிப்பாங்க, இல்லை நெல்சனை பார்த்து சிரிப்பாங்க. சிரிச்ச உடனே இப்போ எங்களுக்கு என்னன்னா சரி புரிஞ்சுதா புரியலையா, இப்போ அவருக்கு ஓகே, அவர் வந்து மானிட்டர்ல உட்கார்றாரு, இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா ஒன் மோர். இப்போ எனக்கு என்னன்னா இன்கேஸ் ஒர்க் அவுட் ஆகலன்னா என்னால ஒன் மோர் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஐம் வெரி அட்டென்டிவ். சரி எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இப்போ நிமிஷா வந்து ரோல் கேமரா ஆக்ஷன் வரைக்கும் சிரிச்சுட்டு ஜாலியா இருப்பாங்க. ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடுறாங்க. டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டு அங்க அந்த டேக்ல என்ன வருதோ அதுதான் சார். மீனிங் அவங்க ரொம்ப எல்லாம் ரிஹர்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த ப்ராப்பர் நான் யூஸ் பண்ண போறேன், இதை நான் யூஸ் பண்ண போறேன், இல்ல இந்த கர்ட்டனை பிடிக்க போறேன், இல்ல வந்து சுத்தி ஒரு பாட்டில் இருக்கு நான் அந்த பாட்டில தூக்க, அப்படி எல்லாம் எதுவுமே இருக்காது. எதுவுமே பிளான்டா இருக்காது. எல்லாமே ஆன் ஸ்பாட் நடக்கும் அண்ட் எல்லாமே நேச்சுரலா இருக்கும். அதுதான் நான் உங்ககிட்ட பார்த்தேன் அண்ட் அது ரொம்ப நல்லா இருந்தது எனக்கு. இன்னைக்கு இருக்கிற வேர்ல்ட்ல ஐ திங்க் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் ஆர் பெர்ஃபெக்ஷன் மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா. அதுதான் பெஸ்ட் எக்ஸாம்பிள்.